தேவைப்படுது. எல்லாரும் பரவாயில்ல ஈகோ இல்லாம நடிக்கிறாங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சவர் எந்த விஷயமும் அப்படி தலையில ஏத்திக்காத ஒரு ஹம்பிள் ஹீரோ இன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னா நிச்சயமா இவர் தான் சொல்லணும். ஆரம்பிச்சதே அப்படிதான், அறிந்தும் அறியாமலும் உள்ளம் கேட்குமே பட்டியல். நீங்க எந்த படம் எடுங்க, எத்தனை பேர் வேணா இருக்கட்டும், என்னோட பிரசன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்னு இருப்பாரு. கெமியோவா வரங்க அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி ஹீரோயினே இல்லைனாலும் இவங்க 2 பேர் இருந்தா போதும் நம்ம படம் பார்க்கக்கூடிய சிவா மனுஷில சக்தி பாஸ் என்கிற பாஸ்கரன். சிவா சக்தி இல்லைங்க, அது ஜீவா சார் நடிச்சது. ஆமா சார், இல்ல உங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டேன் சார் நானு, சாரி. சந்தானம் சார் இருக்கக்கூடிய ஒரு அழகான படங்கள் ஆகட்டும், அண்ட் ஆர்யா அவர்கள் நடித்த எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பாஸ் என்கிற பாஸ்கரன் உட்பட நிறைய படங்கள், அது எல்லாத்திலுமே நடிச்சிருந்தாலும் ஃப்ரெண்டுக்காக என்னைக்குமே அவர் இந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்காரு அப்படிங்கறதுல மாற்று கருத்துல. மோஸ்ட் ஹம்பிளஸ்ட் ஹீரோ இன் தி கோலிவுட் இண்டஸ்ட்ரி ஆர்யா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ஸ்பெஷலாக சந்தானம் சார் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஏன்னா உங்களை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா உண்மையிலேயே வந்து அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, ரொம்ப நிறைய மரியாதை வச்சுருக்காரு. ஏன்னா வந்து என்கிட்ட சொல்லுவார், நல்ல படம் பண்ணால் மச்சான் ஃபேன்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க, கேவலமான படம் வச்சா ரொம்ப திட்டுறாங்க மச்சான், அவனை ரொம்ப ஜெனுவனாக இருக்கீங்க. அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், ஃபேன் இன்சிடென்ட், பாஸ்ங்கிற பாஸ்கரன் படம் பண்ணும்போது ஆக்சுவலாக எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரே கேரவன் தான். ஸோ நான் உட்காந்துட்டு இருந்தேன், உங்கள் கேரவனுக்குள்ளே போகும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. சரி அப்படி பார்த்து யார் பண்ணி, இல்லை சந்தானம் சார் பார்க்க வந்தேன் அப்படின்னு. ஓகே பாஸ் இப்போ வந்துடுவார், உட்காருங்க. சந்தானம் சார் உள்ள வந்தேன். யார் பண்ணி சார், நான் உங்கள் ஃபேன்ஸ் சார் அப்படின்னாரு. ஃபேன்ஸ், நான் வந்து சந்தானம் தான் பார்க்குறேன். என்ன ஃபேனை கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சிருக்கேன், யாருமே இல்லை அந்த டைமில். அப்புறம் அதுவும் இல்லை, அதுக்கப்புறம் சந்தானம் சாரை பார்த்துட்டு, சந்தானம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுங்க அப்படின்னாரு. சந்தானம் வந்து, டேய் படத்துல தான் காமெடி பண்ண முடியும், நீ நான் சொல்லும் போதெல்லாம் நான் அவனால் காமெடி பண்ண முடியாது போடான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடமும் சரி, அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் அவர் கொடுத்துருந்தார். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் கண்டிப்பாக வடகுப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூஸ், நிறைய டைரக்டர்ஸ் படம் பார்த்தீங்க. அவர் யூஸ்வலாக வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க. பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் a வெரி கான்ஃபிடென்ட் டைரக்டர்னு சொல்லுவேன். தட்ஸ் வை இஸ் ரொம்ப ஓப்பனாக நிறைய சஜஷன்ஸாக இருக்கட்டும். என்கிட்டே வந்து மச்சான் படம் பாருன்னு சொல்லிட்டு 2 மாசமாக சொல்லிட்டு இருக்காரு. பட் சரி, இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்து நான் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக டிக்லோனா வந்து இதே தியேட்டரில் தான் வந்து அந்த ப்ரிவியூ ஷோ இருந்தது. உண்மையிலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது.